சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறதுனாலே தேவன் உங்களை மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக உயர்த்துவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் தேவன் உயர்த்தி உங்களை கனம் பண்ணுவார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் ஆசீர்வதிக்கிறேன். வாருங்கள், வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 79வது ரகசியம் அவிசுவாசத்தின் இறை ரகசியங்கள். என்ன பிரதர், விசுவாசத்துல தான் இறை ரகசியம் இருக்கும், அவிசுவாசத்திலையும் ரகசியம் இருக்கா? ஆமென். இன்றைக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுவீர்கள். அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருவீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதை விட பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள். அதனுடைய ஆங்கில தலைப்பு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த அன்பிலீஃப். ஆமென். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்னங்க? நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதுதான் விசுவாசம். பல சான்றுகள் வேதத்தில் இருக்கின்றன. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல இடத்துல ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, எதற்காக? உன்னை பாதுகாக்க. உன்னை கைவிடுவதும் இல்லை, எதற்காக? நான் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிடாமல் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்களேன், யோசேப்பிடத்தில் ஆண்டவர் சொன்னார், சொப்பனத்தின் மூலமாக தன்னுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தினார். இதை யோசேப்பு அறிந்திருந்தான். எப்பா, சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை. அதே விசுவாசத்தில் இருந்தான் பாருங்க. தேவன் அவரை விட்டு விலகவும் இல்லை, அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவனை கைவிடவும் இல்லை. சிங்க கெபிக்குள்ள போடப்பட்டாலும் அப்படித்தானங்க, சீறுகிற நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்பட்டாலும் தேவன் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர் சொன்ன ப்ரொமோஷனை நிறைவேற்றாமல் கைவிடவும் இல்லை. அந்த தேவன் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் விசுவாசம் என்றால் என்னவென்று சொன்னேன். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாதவற்றை நம்புவது விசுவாசம். நீங்கள் எல்லாரும் விசுவாசத்திலே சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. நீங்க சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்றீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். என்னுடைய செய்தி உங்களுக்கு பிடிக்குது, ஏனென்றால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஐயா, உங்க வாழ்க்கையில நடைபெற வேண்டிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதமே உங்க வாழ்க்கையில நடந்துட்டு. தட் இஸ் தி சால்வேஷன். ஒப்பற்ற அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்று இருக்கிறீர்களே. எப்படி பெற்றீங்க? காணாத ஒரு தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதுக்கு தாங்க ரொம்ப விசுவாசம் வேணும். 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 1-2% தான் நம்ப முடியாத இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தீர்கள். எனவே தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்துல விசுவாச குறைச்சல் இல்லை, அவிசுவாசம் அதிகமா இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? வேதத்துல பல உதாரணங்கள் உள்ளது அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. எல்லா விசுவாசிகளை பார்த்து தான் இயேசு சொன்னார். ஏதோ ஊழியர்களை பார்த்து அல்லது மூப்பர்களை பார்த்து சொல்லலைங்க. நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று ஒவ்வொரு விசுவாசியையும் பார்த்து சொன்னார். ஏன் அவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஐயோ, அதற்கு தேவையான விசுவாசத்தை உனக்கு கொடுத்துட்டாரு. அதைத்தான் நான் ஓங்கி சொல்லுகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தான் அதிக விசுவாசம் தேவை. அதை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். விசுவாசம் பிரச்சனை இல்லை, அவிசுவாசம் தான் பிரச்சனை. அருமையான தேவர்களே, நீங்கள் போதுமான விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பெற்றிருப்பது இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். அவருடைய விசுவாசத்தினால தான் நீங்கள் கிருபையாக ரட்சிக்கப்பட்டீர்கள்.
அதைவிட குறைவான விசுவாசம் உங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பிரச்சனை என்ன தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை விட அவிசுவாசம் அதிகமாயிற்று. ரைட்? எது அதிகமாக உள்ளதோ அது வேலை செய்யுதுங்க. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது அவிசுவாசம், இது விசுவாசம் என்று வைத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் எப்பொழுதும் அவிசுவாசமும் இருக்கிறது, விசுவாசமும் இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து தான் செல்லுது. எப்பொழுது விசுவாசத்தை விட அவிசுவாசம் கூடுதோ அப்பொழுது அற்புதம் நடைபெறவில்லை. நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன். நான் ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 34, 35 வருஷம் ஆயிற்று. முதல் 25 ஆண்டுகளும் எப்பொழுதுமே என்னுடைய விசுவாசத்தை விட அவிசுவாசம்தான் பெரிதாக இருந்தது. என்னுடைய 3 வியாதிகளுக்காக நான் ஜெபம் செய்தேன், போகவில்லை. உபவாசம் பண்ணினேன், போகவில்லை. அநேக ஊழியர்களிடத்தில் தலையை கொடுத்தேன், போகலை. ஏன் தெரியுமா? அவிசுவாசம் அதிகமாக இருந்தது. ரைட்? எப்பொழுது விசுவாசம் பெருகிட்டோ அப்பொழுதே வியாதிகள் என்னை விட்டு ஓடிவிட்டன. ஆமென். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறார். ஆமென். பாருங்கள், எதனால அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறது? அல்லது எந்த 7 நிஜங்களை நீங்கள் அறியாததுனால உங்களுடைய விசுவாசத்தை விட அவிசுவாசம் அதிகமாக இருக்கிறது என்று வேதத்திலிருந்து பார்ப்போமா? முதலாவது பாருங்களேன், என்ன அறிவு இல்லை? முதலாவது, எனக்கு போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது என்கிற அறிவு இல்லை. அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம். இக்னரன்ஸ். முதலாவது அறியாமை என்ன? எனக்கு போதுமான அளவு விசுவாசம் இருக்கிறது என்கிற அறிவு இல்லை. இரண்டாவது, எந்த நாலேஜ் இல்லாததுனால நீங்க அவிசுவாசத்தில் பெரிய இருக்கிறீர்கள் தெரியுமா? யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு. பல செய்திகள்ல நீங்க கேட்டிருக்கீங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? மனிதன் 2 பகுதிகளாகத்தான் இருக்க. ஒன்று சிந்திக்கிற ஆத்துமா, இன்னொன்று மாம்சம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தெசலோனிக்கேயர்ல மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். இந்த ஆவி மனிதனை குறித்து எனக்கு என்றைக்கு நாலேஜ் வந்ததோ விசுவாசம் பெருகிட்டுங்க, அவிசுவாசம் குறைஞ்சிட்டு. அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஆவியான தேவன் ஆவியான மனுஷனோடு தான் ரிலேட் பண்றாரு, ஃபெலோஷிப் வச்சிருக்கிறாரு. அதிலே பழுது ஒன்றும் இல்லை. எந்த வசனம் அப்படி சொல்லுது? ஐயா, உங்களை தகுதிப்படுத்துறது உங்களுடைய பக்தியோ, உங்களுடைய பரிசுத்தமோ, உங்களுடைய முழங்காலோ கிடையாது. எது உங்களை தகுதிப்படுத்திட்டு? இயேசுவையே உங்களுக்குள்ள தகுதியாக வைத்து விட்டார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம் நான் உங்களுக்கு வாசி தர்றேன். முக்கியமான வசனம் பாருங்க. How you were qualified, எப்படி நீங்கள் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 1:31 அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே உங்க நீதிங்க, இயேசுவே உங்க பரிசுத்தங்க, இயேசுவே உங்க தகுதிங்க. உங்களில் 1/3 பங்காகிய உங்களுடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அது அப்பழுக்கற்றதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதபடி இயேசுவையே உங்களுக்குள்ளே பரிசுத்தமாக வைத்து விட்டார், இயேசுவையே உங்களுக்குள்ள நீதியாக வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்முடைய கீழ்ப்படிதலே 120 ஆண்டுகளுக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஆனால் இயேசுவையே எனக்குள்ள தகுதியாக வைத்து விட்டதுனால அந்த ஆவி மனிதன் எப்பவுமே perfected according to Hebrew 10:14 and according to Colossians 2:10. கொலோசியர் 2:10 எபிரேயர் 10:14 மறக்கவே கூடாது. குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. இந்த புக்கை நீங்க வாசிக்கலைன்னா கடைசி வரைக்கும் குற்ற உணர்வுல தான் இருப்பீங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதம் அடைந்து தான் இருக்கும். தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நீங்கள் முதலாவது வாசிக்க வேண்டிய புஸ்தகம் நாவுங்க. 1 நாள் 2 நாள்ல வாசித்தா 100 பேஜ் தான் இருக்குது.
இரண்டாவது வாசிக்க வேண்டிய புஸ்தகம் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம். விசுவாசத்துல கன்னா இருப்பீங்க, அவிசுவாசத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் அப்படிதாங்க டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ இரண்டாவது அறியாமை என்னன்னா, நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய ஆவி மனிதனிலே தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் அவிசுவாசத்துல சிக்கி இருக்கிறீர்கள். மூன்றாவது எது அறியல தெரியுமா? யூ ஆர் ஃபுல்லி எம்பவர்ட். ஆமென். நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த வசனம் சொல்லுது? அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து விட்டார். ரைட்? இன்னும் எந்த வசனம் இதை உறுதி செய்கிறது? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக. எத்தனை பேர் புரியுதுங்க? அதே 1 கொரிந்தியர் 1:24 நான் வாசிக்கட்டுமா? வாம் பலன் இல்லப்பா, உன்னுடைய பவர் அல்ல, இயேசுவையே உனக்குள்ள பவரா வச்சுட்டார். 1 கொரிந்தியர் 1:24, ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்கள் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனாக இருக்கிறார். Not with your strength, divine strength. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் அறிஞ்சது தூள் கலப்புறாங்க. அந்த ஆட்டிடையன்க ஸ்கூலுக்கே போகலை, சர்ச்சுக்கும் போகலை, அதனால சக்சஸ் ஆயிட்டான். மைண்டு வேலை செய்யலை. மைண்டு வேலை செஞ்சால் எப்படி இந்த கல்லை தூக்கி போட்டு அவன் செத்து போயிடுவான்னா, மைண்டு வேலை செய்யும். அவன் மைண்டு வேலை செய்யலை, தேவனுடைய வார்த்தை வேலை. அவன் என்ன சொல்கிறான்? எப்பா ஈட்டினாலும் கத்தியினாலும் தேவன் வெற்றி தருகிற தேவன் அல்ல, நீ ஆயுதங்களோடு வர்றா, நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்றைய விசுவாசி ஒருத்தர் இப்படி பேசினான்னு வைங்களேன், டேய் நீ ஒழுங்காக ஜெபிக்கிறதே கிடையாது, ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறதும் கிடையாது, உன்னை கொண்டு கோலியாத்தை வீழ்த்துவாரா? அதனால தான் சொல்கிறேன், அந்த நாட்களிலே, அந்த ஆட்டு இடையனுடைய நாட்களிலே, தாவீதுடைய நாட்களிலே சர்ச்சின்னு ஒன்று இருந்தால் அவன் விசுவாசம் நாசமாக போயிருக்குமா இல்லையா? சிந்திங்கங்க. ஏன்னா அவ்வளவு பொய்யை தான் பிரசங்கிக்கிறாங்க. ஒன்னால ஒரு நாளும் தகுதி அடைய முடியாது. பரலோகத்தில் போனாதான் தகுதி அடைய முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இருங்கள்னு சொல்லப்பா. நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மனுஷ நீதியை பற்றி பேசல. அதனாலதான் பவுல் தலையில அடிச்சு சொல்றான். ரோமர் 10:2 என்ன சொல்றாரு? ஐயோ இஸ்ரவேலர்களே, நீங்க மனுஷ நீதியை நம்பி இருக்கிறீங்களே, தேவ நீதியை வைத்து கொண்டுதான் தேவனிடத்துல போக வேண்டும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் தேவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் உங்களிடத்திலே பழுது ஒன்றுமில்லை. எனவே நீங்கள் தேவனை போல செயலாற்றும்படியாக தேவனே உங்களுக்கு தேவ பலனாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. 1 கொரிந்தியர் 1:24 மனப்பாடம் செய்யுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். 4வதாக ஏன் அந்த அவிசுவாசத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? டோன்ட் நோ எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் called to perform miracles like Jesus and also more than that. இது உங்களுக்கு அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? நானும் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்யும்படியாக, பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அற்புதம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நாலேஜ் இல்லை. எனவே நீங்க அவிசுவாசத்தில் இருக்கிறீங்க. பென்னிஹின் செய்வாரு, டிஜிஎஸ் அவர்கள் செய்வார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள், அப்போஸ்தலர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலைங்க. ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் யாவன என்று சொல்லல. போதகர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளம். அப்ப நீ விசுவாசி தானே? தைரியமா சொல்லு, நான் விஷ ஊசி கிடையாது, நான் விசுவாசி, வார்த்தையை நம்புறேன், இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் என்று என்னைக்கு நீ மாறுதட்டி சொல்ல போறா? என்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அவிசுவாச கடலிலே மூழ்கி இருக்கிறீர்கள். அதனாலதான் நீங்க மூழ்கி இருக்கிறீங்க. விசுவாசம் கீழே இருக்குங்க, அவிசுவாசம் இங்கே இருக்கு.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியாது என்று யாக்கோபு பஞ்சு பண்றாருங்க. வாசிக்கிட்டா உங்களுக்கு யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். The book of James chapter 1 verse 6 and 7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி என்றால் என்ன பொருள்? 5 பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஏன்னா நீ அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிறாய், அழுது ஜெபிக்கிறாய், கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறாய். யாருக்குங்க கவலை வரும்? யாருக்கு கண்ணீர் வரும்? இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. உங்களிடத்துல விசுவாசம் இருந்தால் கண்ணீர் வராதுங்க, களி கூறுதல் தான் வரும். கர்த்தரை போல ஜெபிப்பீர்கள். எப்படி ஜெபிக்கீங்க? உங்க கையில ஒரு அடிபட்டுட்டுங்க, பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டீங்க, கையில அடிபட்டு, ஆண்டவரே உங்க ஊழியத்துக்கு தானே போனேன், தயவு செய்து சுகமாக்குங்க. பிசாசுடைய ஜெபம். எஸ், நீ என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? பிசாசு தலை போசாத்தானே, வலியே போவலிய, எலும்பு நொறுங்கி இருக்கிறது, இப்பொழுதே எலும்புகள் எல்லாம் ஒட்டி கொள்ளுவதாக இயேசுங்கிற நாமத்துல. இதுதாங்க விசுவாசம் உள்ள ஜெபம். எத்தனையோ பேர் ஐசியூல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, ஐயா நாளைக்கு ஆபரேஷன், ஹெட் இன்ஜுரி, மண்டை ஓடெல்லாம் உடஞ்சு போச்சு, தலையில கை வைமா. ஐயா நான் ஐசியூல இப்போ விட மாட்டாங்க, எங்க இருக்கமா, வெளியா கர்ச்சிஃப் ஆயிடுமா, நான் பவர் டவுன்லோட் பண்ணி தரேன், அவங்க தலையில போய் வை. இயேசுவின் நாமத்தினால சுப்பிரமணியனுடைய எலும்புகளை எல்லாம் ஒட்டி வைக்கக்கூடிய வல்லமை இந்த கர்ச்சிஃபுக்குள்ள இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. அவ்வளவுதாங்க ஜெபம். அழுதுட்டு ஜெபிச்சு, ஆண்டவரே சுப்பிரமணியனுக்கு இறங்குங்க ஆண்டவரே, ஐயோ பாவம் நாசமா போயிடுவான், செத்தே போயிருப்பாங்க. நிறைய பேர் வியாதியில செத்து போறீங்க. ஏனென்றால் பிசாசு மாதிரி நீங்க ஜெபிக்கிறீங்க, அழுது ஜெபிக்கிறீங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படிதான் சொன்னாரே தவிர, ரைட்? இன்னொருபடி மேலே போய் சொல்றேன். மார்க் 11:23 என்ன சொன்னாரு? மலையை பார்த்து பேசுப்பா, அதுதான்ப்பா ஜெபம். இறையாதே அமைதலா இரு என்று சொல்லு. இன்னும் சிலர் என்ன அழைப்பாங்க, எத்தனை செய்திமா கேட்டிருக்கிற? 10 செய்தி. சரி, இப்போ என்னம்மா பிரச்சனை? ஐயா என் மருமகன் என் மகளை விட்டுட்டு போயிட்டான் ஐயா. இதை கேட்கிற அருமையான வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சத்தியத்தை சரியா அறிஞ்சா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சிலர் அப்படி சொல்லியிருக்காங்க, ஐயா என்னுடைய மருமகன் பேர் மனோகரன் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மருமகன் எங்க வீட்டுக்கு வந்துருவா. இதுதாங்க நல்ல ஜெபம். கவனிக்கிறீங்களா? ஐயா 100க்கு அதிபதியுடைய ஜெபத்தை ஆண்டவர் ரசிச்சாரு. ஆண்டவரே ஐ எம் நாட் வொர்தி, ஒரு வார்த்தை சொல்லுங்க தலைவரே, என் வேலைக்காரன் சோகமாயிருவான். அப்படி திரும்பிட்டாரு. ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் வராங்க. சொன்னார் பாருங்க, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏனென்றால் அந்த 100க்கு அதிபதி பெஸ்ட் பிரேயர் பண்ணான். என்ன சொன்னா? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுத்தமாறும். அதே இப்படிதாங்க நடந்தது. எனவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அழுதுகிட்டு அவிசுவாசம் சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிரதர் நாங்க இஎம்ஐ கட்டல பிரதர், எங்க காரை நாளைக்கு தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்றான். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் எங்க காம்பவுண்டுக்குள்ளே வரமாட்டான்னு நீங்க சொல்லணும் என்கிட்ட. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதுதாயா 100க்கு அதிபதி ஏறெடுத்த ஜெபம். அந்த ஜெபத்தை தான் இயேசு கிறிஸ்து பாராட்டினார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் விசுவாச வீரர்களாக தேவன் நம்மை எழுப்பி கொண்டு இருக்கிறார். விசுவாச வீராங்கனையாக நீங்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறீர்கள். 5வது, ஏன் உங்களுடைய அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறது என்றால், நான் சாதாரண மனிதன் தானே. இதை போல தேவனுக்கு விரோதமாக சொல்லுகிற தேவ தூஷணம் ஒன்றும் கிடையாதுங்க. சாதாரண மனிதன் தானே என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், அதை பற்றி ஆண்டவர் உமக்கு என்ன எழுதுறார் தெரியுமா? நாற்றம் எடுக்கிற மனநிலை என்று சொல்லுகிறார். இயேசு என்னங்க சொல்றாரு? நீங்க நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வார். அப்ப சாதாரண மனிதர்களா நீங்க? இயேசு உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். அப்ப நீங்க சாதாரண மனிதர்களா?
இன்னும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பூமிக்கு ஒப்பாக, பூமிக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள் என்று ஒன்றை பார்த்து சொன்னார. நீ ஒன்றை பார்த்து நான் ஒரு சாதாரண மனிதன்தான்னு சொன்னா நாற்றம் எடுக்கிற மனநிலையில நீங்க இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, அது மாத்திரமா சொன்னா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னாரு. உன்னை பற்றி நீ எப்படி இப்படி சொல்லலாம்? உனக்கு யார் அந்த ரைட்டை கொடுத்தா? ஐயா, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் வேறு ஒருவருடையவர் ஆனீர்கள் என்று சொல்லுகிறார. அப்போ நீ உன்னுடையவன் அல்ல என்பதை நீ அறிந்திருந்தா என்றால், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உனக்கு மாம்சமாகி ஒரு வெளிப்பாடாக, ஆமா இயேசு கிறிஸ்து என்னை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு, நான் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு, எனவே நான் சாதாரண மனிதன் அல்ல என்று எழும்ப வேண்டாமா? இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகலை. எனவே என்ன நடக்குது? அவிசுவாசம் அதிகமாக இருக்கு. இன்னும் எதை மதம் நம்புகிறதுனால பரிதாபமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஏன் விசுவாசத்தை விட இன்னைக்கு சபையிலே அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய காலத்தோடு அற்புதம் முடிஞ்சு போச்சுட்டு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்படியும் சொல்லுகிற ஊழியர்களை நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் எப்படிங்க உங்களால் விசுவாசத்தில் பெருக முடியும்? உன் சபைக்கு 500 பேர் வராங்க, நீ இப்படி பேசுகிறா, எப்படி பேசுகிறா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தோடு அற்புதம் முடிந்து விட்டது என்று பேசினால் நீங்கள் சிலுவைக்கு பகைஞர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அவமாக்குகிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை பார்ப்பதற்கு பதிலாக சூழ்நிலையை நீங்கள் பார்க்கிற நபராக இருந்தால் உங்களுடைய அவிசுவாசம்தான் அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்காதீங்க, வேத ரிப்போர்ட்டை பாருங்க, தேவனுடைய ரிப்போர்ட்டை பாருங்க. டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு வாரத்தில் நீ மரித்து விடுவாய். தேவனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் நீ திருப்தியா இருப்பாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு வாழுவாய், அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறாய். இதெல்லாம் தேவனுடைய ரிப்போர்ட்டுங்க. சில உதாரணம் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? உனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, உன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சு, இனிமே குழந்தை கிடைக்காது. தேவனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், உன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன் ஜாதிகளுக்குள்ளே பூமி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிடிச்சாம் பாருங்க யாருங்க? அந்த நாட்கள்ல 100 வயசு தாத்தா. அவனை குறித்து அழகாக எழுதியிருக்கிறது பாருங்கள். ஏன் 100 வயது தாத்தா, செத்துப்போன சரீரத்தை உடைய கிழவன், செத்துப்போன சரீரத்தை உடைய, செத்துப்போன கர்ப்பப்பையை உடைய கிழவி ஏன் தேவனை விசுவாசிக்க முடிந்தது தெரியுமா? நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. The book of Romans chapter 4 verse 19. 4:19, ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னா என்ன பொருள்? உண்மைதான், என் சரீரத்தில் பலன் இல்லை, சாராளுடைய கர்ப்பப்பையை செத்து போச்சு. அவன் என்ன செஞ்சானா, அதை நினைக்கல, அதையே சிந்திக்கல. எதையே சிந்தித்தான்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருப்பா, அதையே சிந்தித்தான். பாருங்கள் 20வது வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எந்த புஸ்தகத்துல? ஆதியாகமம் புஸ்தகத்துல. உனக்கு எத்தனை புஸ்தகம் இருக்கு? 66 புஸ்தகம் இருக்கு. நீ தியானிக்கிறதுக்கு, நீ நினைத்த எண்ணா பாருங்க. அவன் எதையே எண்ணிக்கொண்டு இருந்தான்? வாக்கு தத்தம். எப்போ உன் சந்ததி இவ்வளவா, இதையே நினைத்து கொண்டிருந்தான். அந்த ஒன்றை ஐயா நீ நினைத்து கொண்டே இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தம் இருக்க. நீயும் வாழலாமே, வையகத்தை வாழ வைக்கலாமே.
நடுத்தருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ சத்தியத்தை சரியாக அறிந்தால் தானாகவே அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் பெருகிவிடுமே. உன்னுடைய மலட்டுத்தன்மை மாறிவிடுமே. உன்னுடைய தரித்திரம் நீங்கி விடுமே. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறிவிடுமே. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னையா செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவிசுவாசத்தை பேசுகிற பிரசங்கத்தை கேட்காத, குற்ற உணர்வை தூண்டுகிற பிரசங்கத்தை கேட்காத, சுயநீதியை மனித நீதியை பேசுகிற பிரசங்கத்தை கேட்காத. விசுவாசமாகிய கப்பல் நாசமாகி அவிசுவாசத்தில் நீ உயர்ந்து காணப்படுகிறாய், இருக்கிறதையும் இழந்து விடுவாய். பாருங்க, எனக்கு 10 லட்சம் ரூபா கடன் இருந்ததுங்க. நான் சில சர்ச்சுக்கு போனேன். நான் அதை பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, சரிங்களா? ஏஜி சர்ச்சுக்கு போனேன். நல்ல ஊழியர்கள் என்று கருதப்படுகிற தவறாமல் போயிடும். பிரசங்கம் கேட்டுட்டே இருப்போம் பாருங்க. இந்த அளவு இருந்த விசுவாசம் இப்படியே இறங்கி, ஏன் விசுவாசம் இறங்கிச்சு? சுயநீதியையே பேசுவார்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க விடவே மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியா உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா உன் ஜப நேரத்தை நீ கூட்டவில்லை, உன்னுடைய பக்தியை நீ கூட்டவில்லை, வேதத்தை நீ இரவும் பகலும் தியானி. இப்படி குற்ற உணர்வே கட்டவிழ்த்து விட்டாங்க பாருங்க. என் விசுவாசமாய கப்பல் நாசமாக போச்சுங்க. 10 லட்சம் ரூபாய் இருந்த கடன் ஒரு 10 வருஷத்தில் 2.5 கோடி ரூபா கடன் ஆயிடுச்சு. ஏன்னா வட்டி மேலே வட்டி வாங்கி அது குட்டி போட்டு என் பிஸ்னஸே குட்டிச்சோராக போச்சுங்க. அதனால தான் நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன். எப்படி வாழ வேண்டிய ஒரு விசுவாசி நடுத்தருவில் நிற்கிறீங்களே? ஏன்? தவறான பிரசங்கத்தை தான் 99% போதகர்கள் போதிக்கிறார்கள். இன்றைக்கு நீ மனம் திரும்ப. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? 100 கோடி கடன், அப்படி வச்சுக்க. 100 கோடி ரூபா கடன். உன் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? திருமணமாகி 15 வருஷமாக குழந்தை இல்லை, மருமகன் விட்டுட்டு போயிட்டான். ஒஸ்ட்டு பிரச்சனையை எடுப்போம். உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான் அல்லது செத்து போயிட்டான். இதே மாதிரி 100 மடங்கு உனக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு கப்பலில் ஏற்றி ஏசப்பாட்ட போய், ஆண்டவரே நீங்கள் தானே என்ன ரட்சித்தீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க வாளாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன் என்று சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீங்க, ஏன் என் புருஷன் செத்து போனான்? இப்படி என் பிரச்சனையெல்லாம் ஒரு கப்பல் நிறைய ஏற்றி ஏசப்பாட்ட போனால் என்ன சொல்லுவார் தெரியுமா? மகளே, வேற ஒரு காரணமும் இல்லை, உன்னுடைய விசுவாசத்தை விட அவிசுவாசத்தில் நீ மூழ்கி கிடக்கிறாய். ஏனென்றால் சத்தியத்தை சரியாக போதிக்காத பிரசங்கத்தை கேட்டு உன்னுடைய விசுவாசமாகிய கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு, நடுத்தெருவில் நிற்கிறா. நீதான் காரணம். யோவான் 8:32 தானே சொல்லுவாரு. யோவான் 8:32 என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்தால் அவிசுவாசம் அங்க என்ன ஆயிரும்? கடல்ல அமிழ்ந்து போகும். விசுவாசம் பெருகி விடும். அருமையானவர்களே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இங்கதாங்க மேட்டர் இருக்கு. நான் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை எல்லாம் யோசித்து பார்க்கிறேன். யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். எதை? என் சரீரம் செத்து போனது நிஜம்தாங்க, என்னுடைய மனைவியுடைய கர்ப்பப்பையன் எல்லாம் நின்று போச்சு, வழிபாடு எல்லாம் உண்மைதான். ஆனால் சொன்னவர் சூப்பர் நேச்சுரலாக எனக்கு குழந்தை பாக்கியம் தருவார் என்று சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ணா. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவன் போய் குப்பையான பிரசங்கத்தை கேட்கல. குப்பையான பிரசங்கத்தை கேட்க அந்த நாட்களில் டெலிவிஷன் இல்லை, ரேடியோ இல்லை. யோசித்து பாருங்க, யாரும் சேலஞ்ச் பண்ணலாம். அவன் மட்டும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிருந்தானே வைங்க, யார்? ஆபிரகாம் விசுவாசத்தில் இருந்திருப்பானா? அவிசுவாசம் தான் மேலோங்கி இருக்கும். அடுத்தது ஆட்டு இடையில எடுங்க, அவதான் அதே மேட்ரு தாங்க. சர்ச்சுனே ஒன்றும் இல்லை. நான் சர்ச்சுக்கு விரோதி இல்லை, நான் சர்ச்சு நடத்துகிறவன். என்னுடைய 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள். மூத்த மகள் கலிஃபோர்னியாவில் சர்ச்சு நடத்துகிறா, இளைய மகள் இங்கே முகப்பேரில் சர்ச்சு நடத்துகிறாங்க. we are not against the church. சத்தியத்தை சரியாக போதிக்கிற சபைகள் 1% கூட இல்லைங்க.
மோர் தென் 99%. அந்த 10 வேவுகாரர்களைப் போல துர்ச்செய்தியைத்தான் பிரசங்கிக்கிறார். அதைத்தான 99.99% பின்பற்றினாங்க. சத்தியத்தை அறிந்தவன் சொன்னானே, எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், நாம் வெட்டுக்கிளிகள் அல்ல, we are more than a conqueror. ஈஸியா பிடிச்சுக்கலாங்கிறா. ஒருத்தன் கூட பின்னாட போகலங்க. கவனிக்கிறீங்களா? ஒருத்தன் கூட யோசுவாவோடும் காலேபோடும் சேரல. இன்னைக்கு பெருங்கூட்டம் போகிறீங்க. கசாப்பு கடையில போய் தன்னுடைய கழுத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு ஆட்டுக்கடாவை போல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. கண்ணு திறக்கப்படுகிற நாள் இந்த நாள். ஆமே. இருண்ட வாழ்க்கை வாழாதீர்கள். அவிசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வாழாதீர்கள். துக்கம் நிறைந்த வாழ்க்கை வேண்டாங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிட்டார். ஐயா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக சொல்லுகிறார். எனக்கு ஒரு கூட்டம் தெரியும் பாருங்க, பெரிய கூட்டம். 40 வருஷமா இந்த போர்டு தான் இருக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 40 வருஷம் துக்கம் சந்தோஷமாக மாறலங்க, அவருக்கும் மாறல. நான் ஒரு போர்டு போட்டிருக்கேன் எங்க சர்ச்சில், என்ன தெரியுமா? எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஐயா, சிலுவைக்கு பின்பதாக நம்ம வாழுகிறோம். நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? உன்னுடைய தரித்திரத்தை சிலுவையிலே தீர்க்கவில்லையா? உன்னுடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? உன்னுடைய பாவத்தையும் சாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்க்கவில்லையா? ஏன் அவிசுவாசத்துல சிக்கி இருக்கிறீங்க? யார் செய்தியை நீ 100 செய்தியை கேட்டுட்டியா? உங்க வீட்டுல ஒரு சர்ச்சை ஆரம்பி, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடு, ஜனங்களை வாழ வைங்கப்பா, வாழ வைங்க. மலேசியாவில் ஒருத்தர் கூப்பிட்டார், பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் பண்ணு. அவர் பேர் என்னது? சிற்றம்பலம். இந்த செய்தியை கூட ஒருவேளை கேட்பார். என்னுடைய செய்தி ஒரு 4-5 செய்தி கேட்ட உடனே போன்ல கூப்பிட்டார், ஐயா உங்க செய்தி 4 செய்தி கேட்டேன், பிரச்சனை எனக்குள்ளதான் இருக்கு, நீ நாசமா போகிறா நாசமாக போவா என்கிற பிரசங்கத்தை 20 வருஷம் கேட்டேன். நானும் என் மனைவியை ரட்சிக்கப்பட்டவள், எனக்கு இப்போ இத்தனை லட்சம் ரூபாய் கடன், வேலை இல்லை, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா இந்தியாவுக்கு. ஏன்? அவர் கிரமமாக துர்ச்செய்தியை பரப்புகிற பிரசங்கத்தை கேட்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் போறேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி 100 செய்தி கேளுப்பா, அல்லது 200 செய்தி கேளு, நீ அறிகிற சத்தியத்தை ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுப்பா, அது பெரிய சபையாக மாறிவிடும், ஜனங்கள் சீஷராவார்கள், நீயும் அற்புதம் செய்வா, உன் பிரசங்கத்தை கேட்டவன் அற்புதம் செய்வா. எதற்கு? அவருடைய வார்த்தையை உறுதி செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy we have. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ அருமையானவர்களே, நான் தாழ்மையாக சொல்லுவேன், ரொம்ப சீரியஸ் மேட்டர். ஐயா நான் நல்லா இருக்கணும், என்னுடைய விசுவாசத்தை விட அவிசுவாசம் குறையா இருக்கணும் அப்படின்னு நீங்க சீரியஸா நினைச்சீங்கன்னா, அப்படி என்று ஒரு தீர்மானம் எடுத்து இருப்பீர்கள் என்றால், என்னுடைய செய்திகளை உங்களுக்கு நான் இலவசமாக அனுப்புகிறேன். 400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 400 செய்திகளை உங்களுக்கு இலவசமாக அனுப்புகிறேன். உங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பரை சேவ் பண்ணிடுங்க, பிரதர் ஜான் இந்தியான்னு போட்டுடுங்க. உங்க பேரையும் உங்களுடைய ஊரையும், நீங்க எங்க இருக்கீங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, உங்க பேர் என்ன? எஸ்தர் ஆஸ்திரேலியா என்று சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அந்த 400 கோடி ரூபாயை நான் அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு வசதி இருந்தால் 1 மாதம் லீவு போட்டு ஒரு ரூம் போட்டு 100 செய்தியை கேட்டால் போதுங்க. உங்கள் அவிசுவாசம் மேலே இருக்கிற அவிசுவாசம் இறங்கி விசுவாசம் பெருகிவிடும். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். அவர் என்ன சொன்னார்? உங்களை பார்த்து என்னங்க சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். போற போக்கில் சொல்லலைங்க, சீரியஸா சொன்னாருங்க. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy, வாட் a loving daddy. எவ்வளவு ஒரு அருமையான தேவனை தகப்பனாக நமக்குள்ளே வைத்து கொண்டு நடுத்தருவில் நிற்கிறீங்களே. இதனால தான் தேவன் சொன்னார், எனக்கு வாண்ட என்ன பாருங்க, உடம்பெல்லாம் வியாதி, குடும்பத்தில் குழப்பம், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, முதல் குழந்தை கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, நல்ல வேலை இல்லை, குழந்தை இல்லை, இதனால என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் அல்லவா? அது அவசியம் இல்லையே. ரகசியம் என்ன? ஏன் நீ நடுத்தரில் நிற்கா? உன்னுடைய
அவிசுவாசத்தை டீல் பண்ண உனக்கு தெரியல. இன்னும் சிலர் இருக்காங்க, ஐயா எங்க வீட்டு மாடியில தான் சர்ச் இருக்கு, உங்க செய்தியை நான் 2 வருஷமா கேட்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது, நான் நாசமா போனதுக்கு காரணமே இந்த பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு என்னுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்தி விட்டார் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் என்னையா செய்ய, அந்த இங்க வந்து சபை நடத்த வேண்டாம்னு எனக்கு சொல்ல தைரியம் இல்லை. அப்போ கடத்துங்க, என்ஜாய் பண்ணு. நெருக்கமான வாசலில் போகணும்னு சொன்னாரு. நெருக்கம் எவ்வளவுங்க அவரு கஷ்டப்படுத்துவார். இந்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. அவர் நல்ல தகப்பன் இல்லையா? உன் மேல இறக்கப்பட மாட்டாரா? நீ நடுத்தருல நிற்கிறதுனால அவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது, உனக்கு ஏன் இறக்க செய்யல? தவறான பிரசங்கத்தை கேட்டு உங்கள் விலையேற பெற்ற விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி குற்றுயிராக இருக்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. உங்கள் அவிசுவாசத்தை அகற்றி போடுவதற்கு நல்ல செய்திகள் உள்ளன, நல்ல புஸ்தகங்கள் உள்ளன. உன் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கா, ஒரு 3 புஸ்தகம் வாங்கு. நான் எழுதுகிற புஸ்தகம் இல்லை, எனக்கு அதில் 5 பைசா லாபமும் கிடையாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள விசுவாசம் தானாகவே இறங்கிவிடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த நாளில் ஏறோ சிலரிடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். ஆமாம், என்னோட தொடர்பு கொள்ளுங்க. பிரதர், உங்க செய்தியை கேட்டேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், என்ன செய்யலாம்? என்னோட தொடர்பு கொள்ளுங்க. லகுவாக நீங்க என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அநேக ஆயிரங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள் என்றால் அந்த அவிசுவாசம் தானாகவே இறங்கிவிடும். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy we have. பாருங்க, அவிசுவாசத்தை அள்ளி தூவுகிற பிரசங்கத்தை கேட்காமல் இருப்பது மாத்திரமல்ல, இன்னொன்னே நீங்க என்ன செய்யணும்? துர்ச்செய்தியை பரப்புகிற யூடியூப் சேனலை பார்க்காதீங்க. இந்த நாட்களில் வருகிற செய்திகள் எல்லாம் என்ன வருது? கற்பழித்தான், ஆக்சிடென்ட், இத்தனை பேர் மரித்து போனாங்க. நியூஸ் பேப்பர்ல அப்படித்தானங்க வருது. இதை நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருந்தால் வரக்கூடிய நஷ்டத்தை விட இந்த நியூஸ் பேப்பரையும் டெலிவிஷன் செய்தியும் கேட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறதுனால வர்ற நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம். அதனாலதான் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் சொல்லுவாராம், அவரை பார்க்க வருகிறவர்கள் நியூஸ் பேப்பரை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. ஏன்? அது அவிசுவாசத்தை தூண்டி விடுகிறது, உங்கள் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுது. ஐயோ இப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டோ, போச்சு, விசுவாசம் டேமேஜ் ஆகுதா இல்லையா? நான் விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனையாக எழும்பி பயங்கரமான அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து சமுத்திரம் ஜலத்தினால் நிறந்திருக்கிறது போல அவருடைய நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்றும்படியாக அல்லவா தேவன் உங்களை என்னோடு அழைத்திருக்கிறார். மார்தட்டி எழும்புங்க. யாரை போல எழும்பணும்? எலியாவை போல, எலிசாவை போல, தாவீதை போல, தெபொராளை போல, பவுல் அப்போஸ்தலனை போல. பவுல் என்ன முழங்குறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஆட்டு இடையன் என்ன முழங்குகிறான்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அவன் சேனைக்குள்ள பாஞ்சானா இல்லையாங்க? வெட்டி கதை பேசுகிறவர்கள் அல்ல நாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க என்ன வந்து பார்க்க வேண்டியது, எங்க செய்திகளை கேளுங்க, இந்த புஸ்தகங்களை வாசிங்க. ஒரு 3 மாதங்களுக்கு தவறான பிரசங்கங்களை கேட்காதீங்க, தவறான செய்திகளையும் கேட்காதீங்க. 3 மாதத்துல உங்கள் பிரச்சனைகளை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் அவிசுவாசம் தானாகவே அகன்று போய்விடும். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக உங்க மேல ஒரு வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. அவிசுவாசத்துக்கு காரணமாயிருக்கிறேன். என்னுடைய இந்த செய்தியை கேட்கிற உங்கள் பாஸ்டர் ஒருவேளை அவிசுவாசத்தை கட்டவிழ்கிற நபராக இருந்தால் இயேசுவின் நாமத்தினால உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற எந்த நபராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, அந்த போதகருக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக.
தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தேவ நீதிமான்கள் என்பதை அவர் போதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் மறுபடி பிறந்த நாளிலே முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய ஆவி மனிதன் பழுதற்றதாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிற என்கிற நிஜத்தை அவர்கள் போதிப்பார்களாக. ஒவ்வொரு விசுவாசியாலும் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்யத்தக்கதாக அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலினால் ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் நிறைத்து வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் போதிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபை கிருபை. நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்துல விதையுங்கள். இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டி இருக்குது? கம்ப்யூட்டர் வேண்டி இருக்கிறது, கேமரா வேண்டி இருக்கிறது, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள். ஒரு விதையானது, ஒரு நாவல் பழ விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள். எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள். இப்பொழுது இருக்கிறதை போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.